5000 கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர் என்னால அந்த கடனை கட்ட முடியலன்னு கை தூக்குறான். ஆனா அவன் தற்கொலை பண்ணிக்கல. அவனுக்கு லோன் கொடுத்த அதிகாரிகளும் தற்கொலை பண்ணிக்கல. ஆனா 5000 ரூபா கடன் வாங்கின ஒரு விவசாயி அதை கட்ட முடியாம வட்டி மேல வட்டி ஏறி பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். நல்ல வீடியோ பார்த்தீங்களா? ஸோ இது ஒரு ப்ராஜெக்டாகவே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஃப்யூச்சரோட பிளான் இதுதான். அப்போ கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது நம்ம சேனல் மேலே வரும். ஸோ அந்த டைமில் வரப்போ இந்த பிளானை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் வந்து ஸோ நிறைய பேரோட லைஃப்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இது ரொம்ப பெரிய பிரச்சனைங்க. ஸோ போன வீக்கும் ஒரு நியூஸ் பேப்பரில் படித்தேன், அது வந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் இது ஒரு ப்ராஜெக்டாகவே எடுத்து பண்ண போகிறேன். ஒரு சப்போர்ட் எப்போதும் போல் எனக்கு இருக்கணும். ஓகேவா? இன்னும் நம்ம டெவலப் பண்ணணும். என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்கோ நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள், நான் வந்து மாற்றிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃப்யூச்சரோட ட்ரீம் இது வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ மறக்காமல் இது நான் கண்டிப்பாக செஞ்சே ஆவேன். கவலைப்படாதீங்க. நான் அது ஒரு ப்ராஜெக்டாகவே பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் மறக்க மாட்டேன். ஓகேவா? இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம வீடியோஸ்லாம் சேஞ்ச் பண்ணி எடிட் பண்ணி போடணும். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஓகேவா? ஓகே கைஸ், பாய். யாராச்சும் ட்ரிப்பு வந்து ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வந்து ட்ரிப்பு ஜாயின் பண்ணி போகலாம். ஓகேவா? பாய் கைஸ்.